ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்ததுனால சரி, பாப்பாவோட ஃப்ரெண்டு பர்த்டே, சரி gift வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எல்லாமே பார்த்தோம். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், நல்லா வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது, கிஃப்ட்ஸ் அது போக. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து அந்த விலாகில் கவர் பண்ணியிருப்பேன். அதனால பாப்பா ஒரு பக்கம் போய் என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா பார்த்துட்ருந்தா. நானும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரின்னு வீடியோ சரி நல்லாயிருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி ப்ரைஸஸ் வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஹைலைட்டர் பென்னு, அப்புறம் அந்த பீட்ஸு, அந்த மாரி நெறைய டாய்ஸு, அப்புறம் இந்த ரைட் சைட்ல பார்த்தோம்னா நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து டீட்டெயிலா நான் இந்த ஷாப்புமே வந்து நல்லா பார்த்தேன். இது மால் ஆஃப் ஓமன்ல இருக்குல்ல, ஸ்னோ ஓமன் பக்கத்துல. மோமோஸோ ஃபேமிலி தான். ஸோ அது வந்து மோமோ ஃபேமிலி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபுல்லா டீட்டெயில்டா இதில எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி ஈவினிங் இருக்கிறதுனால, மார்னிங் கிஃப்ட் வாங்க போம்போது தான் எடுத்தது. கண்டிப்பா ஒரு ஸ்லைம் வாங்கணும் அப்படின்னு அவ வந்து சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்லைம் வேணும்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டே ஸ்லைம் போர்ஷன்ல போய் நின்னுட்டு இருந்தா. எந்த ஸ்லைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஸ்லைம் வாங்குனீங்கன்னா குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. மத்த இதில இருக்க ஸ்லைம் விட இந்த பர்ட்டிகுலர் ஷாப்ல வந்து ஸ்லைம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரீவியஸா எடுத்துட்டு நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு. ரொம்ப நாள் வச்சு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அதனால தான் அதே மாரி இதே ஷாப்ல ஸ்லைமும் ஒண்ணு வாங்கி குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்க வந்திருந்தோம். ஸோ அதில என்ன ஸ்லைம் அப்படிங்கிறது அவ ஃபைனலா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பா. ஃபர்ஸ்ட்டு போம்போது எல்லாமே செலக்ட் பண்ணி இது பண்ணிட்டா. ஸோ அது செலக்ட் பண்ணி குடுத்துட்டு எங்கிட்டயும் சஜஷன்ஸ்லாம் கேட்டுட்டா. ப்ளஸ் அவளுக்கும் ஒண்ணு வேணும்னு சொன்னா. அதையும் எடுத்து குடுத்துட்டு, சரி மத்ததெல்லாம் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டுருந்தோம். ஃபுல்லாவே வந்து இப்போ வீக்கெண்டு. ஸோ மார்னிங்கே கிளம்பி போயிட்டு, ஈவினிங் பார்ட்டிங்கிறதுனால எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தோம். அது மாரி பசில்ஸ் நெறையா, மேஜிக் கியூப்ஸ் நெறைய நியூவா வந்து வெரைட்டீஸு, நம்ம கிட்ஸ அந்த ஹாலிடேஸ்ல எப்படி என்கேஜா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேம்ஸுமே நெறைய இருந்துச்சு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா. நான் இதில வந்து முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாரி ஸ்லைம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா? அதில நெறைய இருக்க மாரி கிட்ஸுக்கு தெரியும் போல. ஸோ அதனால இதுக்கு ப்ரீவியஸா வாங்குனப்ப வந்து அந்த பாசி மாரி இருக்கிறது, அந்த ஐஸ்கிரீம் கோன் மாரி வாங்கியிருந்தா. அதுவே நெறைய நாள் வந்துச்சு. இதில பாதி தான் இருக்கும். அதோட குவான்டிட்டி வந்து. பட் இந்த டைம் பெருசா கேட்டிருந்தா. ஸோ இவளுக்கும் ஒண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸா தெரிஞ்சது எனக்கு. ஸோ நம்ம ஸ்டெயின் இருந்தா கூட அத அப்படியே இந்த வெட் வைப்ஸ் வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ளஸ் லாண்ட்ரி பேக்ஸ், அப்புறம் ஷூ கிளீனிங்க்கு அத மாரி சாக்ஸ் கிளீனிங் பேக்ஸ், ப்ளஸ் நம்ம ட்ராவல்க்கு தேவையான எசென்ஷியல்ஸ்ன்னு எல்லாமே வந்து அழகா வச்சிருந்தாங்க இங்க ஃபுல்லாவே. ஸோ அண்டர்வேர்க்கு கூட தனியா ஒரு லாண்ட்ரி பேக் எல்லாம் செப்பரேட்டா நம்ம அதில போட்டு வாஷ் பண்ணும்போது மத்த க்ளோத்ஸோடவும் நமக்கு வந்து மிங்கிள் ஆகாது. ஸோ அதேமாரி வாஷிங் மிஷின்ல அந்த ட்ரம் கிளீனிங் டேப்லெட்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அது டாப் லோடுக்கு இன்னொரு இது கூட இருந்துச்சு. அந்த ட்ரம் கிளீனிங் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா வச்சிருந்தாங்க. இது வந்து ஆல் இன் ஒன் கிளீனிங் கிட்டு. இது பார்க்க என்னடா பெர்ஃப்யூம் மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதே மாரி தான் இருந்துச்சு. பட் அது பார்த்தா ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே கிளீன் பண்றது. நம்ம மொபைல் ஸ்க்ரீனு, டிவி ஸ்க்ரீன் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு. ட்ராஷ் பேக்ஸும் வந்து வித் ஹேண்டிலோட வந்துருச்சு நமக்கு. கார்பேஜ் பேக்ஸ் எல்லாமே. ஸோ இது மாரி கிச்சன் எசென்சியல்ஸ் கூட வச்சிருந்தாங்க. நமக்கு மிக்ஸரு, இந்த மாரி ஸ்பூன்ஸு, மெஷரிங்ஸு, விஸ்க் எல்லாமே வந்து அவைலபிள் இருந்துச்சு இங்க. When my days end, I might just fall in love. I know the DJ and I love this song. Me and you and the night feels so young. Every single moment has led up to this one. Whoa, did the stars align? Whoa, maybe it's a sign. We should do tonight again. Even in another lifetime, find me then, and let's do tonight again. Those weekday problems are evaporating. Maybe I'm just guessing, but I've got a feeling
hands up for tonight again. Even in another lifetime, find me there. And let's do tonight again. Even in another lifetime, find me then. And let's do it tonight again. Even in another lifetime, find me then. And let's do tonight again. One more dance and I might just fall in love. I know the DJ and I love this song. நமக்கு இந்த பாத் டவல் அதிலேயே வந்து சின்னதான லென்த் உள்ளது. அப்புறம் ஃபுல்லா ஹெவி லென்த் உள்ள பாத் டவல்ஸு அதெல்லாமே வச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபேஸ் டவல் செப்பரேட்டா இருந்துச்சு. அப்புறம் கிச்சன் டவலு, நம்ம அந்த லஞ்ச் பேக்ல கிட்ஸுக்கு குடுத்து விடுறதுக்கு அந்த மாரி செப்பரேட்டா அழகா வச்சிருந்தாங்க. தென் அதே மாதிரி அந்த நம்ம சப்போஸ் ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அந்த செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது மறுநாள் வரைக்கும் இருக்கணும்னா, இப்ப அந்த சாட்டின் ஹேர் கேப்ஸ் கூட வந்துருச்சு. நம்ம அத வியர் பண்ணிட்டே நைட்டு வந்து கம்ஃபர்டபுளா ஸ்லீப் பண்ணிட்டு, அத ரிமூவ் பண்ணி பார்த்தா, நமக்கு செட் பண்ண ஹேர் வந்து அப்படியே இருக்கிற மாரி அந்த சாட்டின் மெட்டீரியல்லேயே வந்துருச்சு. யூசுவலா சாட்டின் பில்லோ கூட யூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த காட்டன் பில்லோஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப இதாகுது, ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஹேர் செட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா நிம்மதியா தூங்குறதுக்கு வந்து அந்த மாரி கேப்ஸ் இப்ப வந்துருச்சு. அது போக நார்மல் ஷவர் கேப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. தென் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த மாரி வந்து கியூப்ல வந்து மேஜிக் கியூப்லயே வந்து நெறைய ஃப்ரூட் பேட்டர்ன்ல வச்சிருந்தாங்க திஸ் டைம். பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பனானா அப்படின்னு அந்த ஃப்ரூட்ஸ்ல அழகழகா இருந்துச்சு. லெமன் அந்த மாரி எல்லாமே இருந்துச்சு. மேஜிக் கியூபும் வந்து டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருந்துச்சு. அதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த செட்டு. என்ன மெஷர்மென்ட் 3x12 அது என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து அந்த புஷ் மிஷின் தான். தென் அந்த பின்னாட் வந்து நான் லாஸ்ட் டைம் போறப்பவே பார்த்தேன். இதில சின்ன சைஸும் இருந்துச்சு, பெரிய சைஸும் இருந்துச்சு. அழகா நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். 3D டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கேம் கன்சோல்ல கூட புஷ் பாப் மாரி வச்சிருந்தாங்க. அந்த கன்சோல் சீரிஸ்ல. அதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு டாய் என்னன்ட்டு பாப்பா அது என்னன்னு பார்த்துட்டே இருந்தா. நெறைய இது போக ஸ்லைம் வாங்குனது போகவும் நெறைய கேட்டுட்டு இருந்தா. எதுவுமே வாங்காம ஸ்லைம் மட்டும் அதான் வாங்குறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள இது பண்ணி கன்சோல் பண்ணி அவள கூட்டு போறதே ஒரு பெரிய இதாயிருச்சு. இது கீ குடுத்தா ரன் ஆகும்.